தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல இரண்டாவது கேள்வி, நடந்து முடிந்த மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழ்நாட்டிற்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் இங்க மட்டும் கிடையாது சார், பார்லிமெண்டிலும் எதிரொலித்தது. அதற்கு இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நிர்மலா சீதாராமன் பேசினாரு. நிர்மலா சீதாராமன் பேசிய போது நீங்க அந்த உரையை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமாக அவங்க பேசுனது டிஃபென்ஸ் காரிடார் சம்பந்தமாக பேசினாங்க. மரியாதைக்குரிய நிதியமைச்சருடைய பேச்சு நீங்க கேட்டுக்கங்க. பட்ஜெட் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண தேதியில இருந்து கடந்த ஒரு 10 நாளா இதே பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்குதுங்க. ஆனா பினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது இந்த டிஃபென்ஸ் காரிடார் அறிவித்த போது முதலில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை ஒரு 360 கோடியோ எவ்வளவோ இதா இருக்குன்னு சொன்னாங்க. திரும்ப திரும்ப அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, என்கிட்ட சரியான தரவுகள் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த விவகாரத்தில் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, சென்னை மெட்ரோ ரயிலினுடைய 2வது ப்ராஜெக்ட் திட்டம், அது மாநில அரசாங்கத்தினுடைய முடிவு அப்படிங்கறதுனால அவங்க தான் பார்க்கணும், சரி வரும்போது நம்ம கிட்ட வரட்டும் அப்படிங்கிற பதிலும் சொன்னாங்க. மற்ற விஷயங்கள் குறித்து அவர்கள் ஒன்றும் பெரிய அளவில் தெளிவா பேசல. டைரக்டா அப்படியே இந்த மாடு விஷயத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. இங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இந்த வீடியோல சொல்லி இருக்கிறது என்ன தப்புன்னு சொல்றீங்க நீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அது போல என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் ஐயா மூத்த பத்திரிகையாளர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், நண்பர் மதிவாணன், நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் உள்ளிட்ட அனைவருக்கும், அதில் குறிப்பா சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இல்லைங்க, முதல்ல நீங்க என்ன ஒரு கேள்வியை கேட்டு விட்டுட்டீங்க. நான் ஐயா இளங்கோவன் ஐயாட்ட இருந்து வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எக்கோ அடிக்கணும், கொஞ்சம் சொல்லிருங்க. இளங்கோவன் ஐயா ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள். அது தினசரி அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகளை, இதுக்கு முன்னாலே இருந்த முதலமைச்சர், அதுலயும் குறிப்பா டாக்டர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில 5 மணிக்கு அவரு பத்திரிகைகள் அனைத்தையும் படித்து விட்டு அவர் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது, ஏதோ ஒரு குக்கிராமத்துல, விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு குக்கிராமத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொன்னால், உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை, அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த அவருடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை அழைத்து என்ன விவரம்னு கேட்டு அதை உடனே குறிப்பெடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தவர். அதனால அவருடைய ஆட்சி அதிகாரம், நிர்வாக முறைகள் வேற. அது ஐயா இளங்கோவன் அவர்கள் பார்த்தவங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மரியாதை மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, நண்பர் மணிகண்டன் ரொம்ப அருமையா சொன்னாரு, இந்த போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி கால் மேல கால் போடுறது, காலை மறுபடியும் அப்படியே ரஜினிகாந்த் ஒரு படத்துல எடுக்கிற மாதிரி, கபாலியில எடுக்கிற மாதிரி எடுக்கிறது, இப்படி ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா தேர்தல் வரப்போகுது, அதனால ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லி திரு மணிகண்டன் சொன்னாரு. அது அவருடைய கருத்தாக இருந்தாலும் கூட அதை கணக்குல எடுத்துக்கிடணும்னு நான் நினைக்கிறேன். அது அவருடைய சொந்த கருத்தாக இருந்தாலும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படணும்.